அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நாம் எல்லோருமே தேடிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிஅமத்துக்களையும் பரக்கத்துக்களையும் இன்னும் நம்முடைய துஆவிற்கு பதிலையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த சூறாவினுடைய சிறப்புகளை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவினுடைய சிறப்பை நமக்கு எல்லோருமே கேட்குறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. ஆனால் இந்த சூறாவை நம்மள எத்தனை பேர் அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக இருக்கும் அப்படின்னா அது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா இந்த சூறா ஓதுறதுக்கு கொஞ்சம் பெரிய சூறா, அதனால் ஓத தெரியாதவங்க எல்லோருமே இதை மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த பதிவை கேட்டதற்கு பிறகு நீங்கள் யாருமே மிஸ் பண்ண மாட்டீங்க. எல்லோருமே ஓத தொடங்கிடுவீங்க. ஓத தெரியாதவங்க கூட ஓதக்கூடிய வகையில் இந்த சூறாவை நான் தமிழில் எழுதி ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இந்த சூறா முதல் முறையாக உங்கள் எல்லோருக்காகவுமே தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே போய் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள். இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா சில முக்கியமான சிறப்புகளை மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. இதுக்கு பல்லாயிரக்கணக்கான சிறப்புகள் இருக்குது. ஆனால் அதில் நம்ம எல்லோருமே தேடிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேவைகளுக்கான சில பலன்களை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த சூறா நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு செல்வத்தில் குறைகளே இருக்காது, வறுமையே வாழ்நாள் முழுக்க வராது. அப்படிப்பட்ட ஒரு சூறா. இன்னும் இந்த சூறாவை நம்ம நியத்து வச்சு ஓதணும் அப்படின்னா நமது அனைத்து தேவைகளையுமே இது கபூலாக்கி தருது. உடனடி பண தேவைக்கு இது மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கு. இன்னும் இந்த சூறாவை அவசரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க, பண தேவையில் இருக்கீங்க, அல்லது தேவைகள் நிறைவேறதுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இதற்கு ஒரு வஜீஃபா இருக்குது. அது எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தர்றேன். இதற்கு முன்பாக இந்த சூறாவிற்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்குது, இதை பற்றிய ஹதீஸ்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இன்னும் இந்த சூறா பெண்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு சூறா. அதாவது எந்த ஒரு ஆதரவுமே இல்லை, எங்களுக்கு யாருடைய உதவியுமே இல்லை, நாங்கள் தனியாக தான் இருக்கோம் அப்படின்னா பெண்கள் இந்த சூறாவை ஓதுனா போதுமானதான். அவங்களுடைய அனைத்து தேவைக்குமே இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றிய ஒரு சம்பவம் இருக்குது, சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரண தருவாயில் இருக்காங்க. அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். அப்போது ஹஜ்ரத் உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவங்களை பார்க்க வந்திருக்காங்க. யார்? இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. இவங்க உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க இல்லையா, அதனால். அப்போது அவங்களுடைய பெண் பிள்ளைகளை கூப்பிட்டு, நான் இவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யணுமா, நீங்கள் அப்படி ஏதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், இந்த பெண் பிள்ளைகளை நானே பார்த்துக்கிறேன், நானே உதவிகள் செஞ்சு இவங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. அப்போது ஹல்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய இந்த நல்ல குணத்திற்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு எந்த ஆதரவுமே இல்லாத என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு நான் ஒரு சூறாவை சொல்லியிருக்கேன். என்னுடைய ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு சூறாவை சொல்லியிருக்கேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஒரு சூறாவே போதுமானது. அந்த சூறாவை என்னுடைய பெண் பிள்ளைகளுடைய உதவிக்காக நான் விட்டு செல்கிறேன். இன்னும் என்னுடைய பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இந்த ஒரு சூறாவை காலையில் ஓதனா மாலை வரைக்கும், மாலையில் ஓதனா காலை வரைக்கும் உங்களுடைய தேவைகளுக்கு இதுவே போதுமானது. இதை நீங்கள் அன்றாடம் ஓதிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹல்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது மரண தருவாயில் இருக்கக்கூடியவங்க கிட்ட யாராவது ஒருத்தங்க நான் உதவிகள் செய்கிறேன், ஆதரவில்லாத உங்கள் குடும்பத்துக்கு நான் உதவிகள் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? தாராளமாக உதவிகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நபித்தோழர் ஹல்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொன்னாங்க? என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு
அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யறதுக்கு இந்த சூறாவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூறா வாக்கியா. சூறா வாக்கியாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒருபோதும் வறுமை வராது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் நம்ம எல்லோருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம் அனைத்து தேவைகளுக்கும் இதுவே போதுமானது. இந்த சூறாவை யார் ஓதிட்டு வர்றாங்களோ அவங்க குடும்பத்தில் வறுமை இருக்காது, பண நெருக்கடி இருக்காது, இது அவங்களுக்கு போதுமானது அப்படின்னு நபி அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே இந்த சூறாவை அன்றாடம் நம்ம வழமையா மக்ரீபுக்கு பிறகு ஒரு முறை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். இன்னும் இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா இன்னும் 2 சிறப்புகள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். முதல் சிறப்பு, மறுமை நாளில் இந்த சூறா நமக்கு பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கு. மறுமையில் வரக்கூடிய அத்துணை சோதனைகளையுமே இது தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு கேடயமாக நமக்கு இருக்குமா. எனவே இன்ஷா அல்லாஹ் இதற்காகவாவது இந்த சூறாவை நீங்கள் வல்லமையாக நீங்கள் ஓதிட்டு வாங்க. இன்னும் இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மரத்தினுடைய நிழலை நமக்கு கொடுப்பானாம். அந்த நிழலில் நம்ம உட்கார்ந்துட்டு நம்ம 1000 வருடங்கள் நம்ம பயணம் செஞ்சாலும் நமக்கு களைப்பு வராதாம். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நிழலை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறானாம் இந்த சூறாவை ஓதக்கூடியவங்களுக்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை இந்த பதிவை கேட்டதிலிருந்து நீங்கள் அதிகம் ஓத தொடங்குங்க. இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு செல்வம் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நமது தேவைகள் அனைத்திற்குமே இது போதுமானது. பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூறா அப்படிங்கிறது நம்மள பலருக்குமே தெரியாது. எனவே இன்றிலிருந்து இந்த சூறாவை நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்லாஹ் நீங்கள் கேட்குற விஷயத்தில் உதவிகள் செய்வான். இப்போது நியத்து வச்சு எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சூறாவை உங்களுக்கு விருப்பமான காரியங்கள் நிறைவேறணும் அப்படின்னு ஒரே இருப்பில் அமர்ந்து நீங்கள், அதாவது அசருக்கு பாங்கு சொன்ன உடனேயே நீங்கள் தொழுது முடிச்சுட்டு இந்த சூறாவை நீங்கள் 14 முறை நீங்கள் ஒரே இருப்பில் நீங்கள் ஓதி முடிக்கணும். மக்ரீபுக்குள்ளே ஓதி முடிச்சிடணும். இந்த முறையில் நீங்கள் இந்த சூறாவை ஓதி முடிச்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ஒரே நாளில் அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை கபூலாக்குவான். இன்னும் செல்வம் அதிகமாகணும், எங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, அது எங்களுக்கு தீரணும், இன்னும் பண தேவையில் இருக்கும், அது எங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்கு இன்னொரு வஜீஃபா நான் சொல்கிறேன். அதாவது இந்த சூறாவை நீங்கள் 40 முறை ஓதுறேன் அப்படின்னு நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை நீங்கள் 10 முறை நீங்கள் ஓதிட்டு வரணும். 4 நாட்களில் நீங்கள் இந்த சூறாவை 40 முறை நீங்கள் ஓதி முடிச்சிடணும். இந்த முறையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் பண தேவை அந்த 4 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு பூர்த்தியாகிரும். இன்னும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில் உதவிகள் செய்வான். இன்னும் இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகளும் பலன்களும் இருக்குது. நீங்கள் எதை மனதில் நியத்து வச்சு இந்த சூறாவை ஓதினாலும் அது உங்களுக்கு கபூலாக்கி தரும். பெண்கள் இந்த சூறாவை அதிக அளவு ஓதுங்க. ஏன்னா ரசூல்லா சொல்லியிருக்காங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை சூறா வாக்கியாவை ஓத சொல்லுங்க அப்படின்னு. இது பெண்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு சூறா அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அந்த அளவு நம்முடைய அனைத்து தேவைகளுக்கும் இது போதுமானதாக இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை தினமும் தொடர்ந்து மக்ரீபுக்கு பிறகு ஒரு முறை ஓதுறத வழக்கமாக்கிக்கோங்க. உங்களோட வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறத விடவும் சிறப்பாக மாறும். இன்னும் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே இன்றிலிருந்து ஓத தெரியாதவங்க கூட அதை பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.